இதுதான் மக்களே காடை முட்டை. ஓகேவா? இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இது 60 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இதை நம்ம இப்போ இதை சட்டியில் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து விறகு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் பிகாஸ் இது நேச்சுரலாக இருக்கும். பாருங்கள், இது வந்து எங்கள் அம்மா வச்சுருக்க செடிகள் தான் இதுங்க எல்லாமே. இது வந்து வாழை மரம். இது வந்து வாழை மரம் உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இது வந்து மல்லிப்பூ, குண்டு மல்லி நினைக்கிறேன். ப்ளஸ் அம்மாவோட கார்டனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னா, கார்டன் மீன்ஸ் கார்டன் எக்ஸாக்ட் கார்டன் கிடையாது, ஜஸ்ட் அது வந்து துளசி. அதுக்கப்புறம் இது வந்து பிரண்டை செடி. பிரண்டையில் வந்து நம்ம தொகையில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கற்பூரவல்லி. இதுவும் குண்டு மல்லி தான். அது வரைக்கும் பாருங்கள், பெரிய செடி ஒன்று முள்ளாக இருக்குல்ல, இது வந்து நார்த்த மரம் ஆக்சுவலாக இது செடியாக இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆலுவேரா, கத்தாழை. அப்புறம் இதில் வந்து மிளகா போட்டிருக்காங்க. இனிமேல் தான் வரும் அது எதை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே அவ்வளோதான் மக்களே. இங்கே செடி அவ்வளோதான். தண்ணி சுட்டுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பபுள்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகி ஹீட்டு இந்த சட்டியில் ஏறுற வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி அது ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஹீட்டு. சரி மக்களே, இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, தனியா பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்குவாங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டாச்சு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். செம்மையாக ஸ்மெல் வருது. உப்பு போட்டுக்கலாம். இனிமேதான் இருக்கா. இது வந்து 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். அளவு உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு நீங்களும் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அம்மா என்ன ஆளை விடுங்க. மக்களே, லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக நம்ம வந்து காடை முட்டை வேக வச்சதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, அந்த சாப்பாடை சாப்பிட்டு நம்ம வீட்லேயே வளர்ந்த வாழை மரத்துலேருந்து இலையை அறுத்து அதிலே போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த இலை ஒன்றும் வளரல, செடியே சின்னதாக தான் இருக்குது, மரமாக ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் சரி, வாழை இலை சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இதை ட்ரை பண்ணுறது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச சமயம் திட்டுவாங்க, அதனால் யாரும் சொல்லிடாதீங்க. மக்களே, சாப்பாடு, நம்ம செஞ்ச முட்டை கிரேவி, அப்புறம் கருவாடு, உருளைக்கிழங்கு வறுத்தது, அப்புறம் ரசம்.
இப்போ வந்து இந்த முட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பாதி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு ஒரு பீஸை உடச்சி வச்சுக்கலாம். அப்படி ஒரு பெரிய பைட்டை சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வியூஸ் எனக்கு கம்மியாக போயிட்டுருக்கு. எனக்கு லைக் அதிகமாக கொடுங்க, அது போதும். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல்.